வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகள் விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் 2 நாட்கள் நடைபெறும். இன்னைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுகள், வளர்ப்பு கிடாரிகள், பால் கறவை மாடுகள், பால் மாடுகள், அதுபோல் ஒத்த கறவை, கை கறவைன்னு விதவிதமாக ரகரகமாக வந்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம கிடாரிகள் விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைந்த விலையிலே வாங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு தெரியல. இது ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. ஓகே, அப்படி உள்ள பதிவுக்கு போயிடலாம் நண்பர்களே. எடுத்தோடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ல 2 கன்று வச்சிருக்காங்க. ஒன்று பால் கன்று, இன்னொன்று ஓரளவுக்கு பெரிய சைஸான கண்ணு. அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணன்கிட்ட அப்படியே கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க 2 கண்ணு கொண்டாந்தீங்க. ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் பொடி கண்ணு ஒன்று இருக்குது. ஆமா, ஜாதி கண்ணுங்க. மாட்டோட இருக்குது. மாடு இருக்குதுங்க. மாடு இருக்குதுங்க. ஆமாங்கண்ணா. மாட்டோட தான் கொடுப்பேங்க. இது 30 ரூபா வருதுண்ணா. மாடு கண்ணுமே. மாடு அங்கே முன்னாடி கொம்பு செய்விட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆமாண்ணா. 10 ரூபாண்ணா. ஜெர்சி ஒரிஜினல் 10 ரூபாண்ணா. இது 7 மாசம் ஆச்சு கண்ணா. ஆமாங்க. வாங்கலாம்ண்ணா. நாங்க வியாபாரிங்க. வார வாரம் சந்தைக்கு வருவோம்ண்ணா. பாஷாங்க. வந்தா பார்த்தா வாங்கிக்கலாம்ண்ணா. இன்னைக்கு 10 கொண்டு வந்தாங்க, 8 வித்துட்டோம். ஆமாங்க, 2 இருக்குது. ஆமாண்ணா. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும்? நான் புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்கேன். அது வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. 5 மணி மட்டும்? ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி 2 ஜெர்சி கன்று வச்சிருக்கிறாங்க. ஒன்று சட்டையில சேரும், ஒன்று மெரூன் கலர்ல இருக்குது. என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு அப்படி கேட்கலாம். இருங்க, அப்படியே ஓடுது. 6 மாசம் இருக்கவங்க பால் முடி எவ்வளவுதான் இருக்கு. 6 மாசங்கிறீங்க. சும்மாவே அடிச்சு விடுவாரு. அது ஒரு 5-6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. 6 மாசமே இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 10 ரூபாய்க்குள்ள ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எதனா ஒரு 6 ரூபா வருங்களா இந்த கண்ணு? 5 ரூபா 6 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பேசினா விலை முடிக்கல. இன்னைக்கு எல்லாம் வியாபாரம்லாங்காட்டி எல்லாம் ரொம்ப மந்தமா இருக்குங்காட்டி நம்மளை கலாய்க்கிறாங்க. அப்படியே இதில் பார்த்தோம்னா இந்த ஒரு ஜெர்சி கடா இருக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. பார்க்குற கலர் நல்லா ஜம்முன்னு இருக்கு. இது என்ன விலை வருது என்ன எதுன்னு தெரியல. அப்படியே அண்ணனு கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு. ஆனா இந்த கடாரி என்ன ரேட் வரும்? 10 ரூபா வரும். சொல்ற வேலையே ரொம்ப தரமட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த போனாலும் இங்க இருந்தாங்க போகணும். 10 ரூபா ரேஞ்சு தான் சொல்றாரு. அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அப்படியே நம்ம உள்ள போயிடலாம். இன்னைக்கு ஏதோ ரொம்ப கலாய்ப்பாங்களாட்டு இருக்கு. ஐயா, இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க ஐயா? 16. எத்தனை மாச கண்ணுங்க? 1.5 வருஷ கண்ணு. 16 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. அப்படியே உள்ள போனோம்னா உள்ள ஒன்று பால் கண்ணு இருக்கு. இங்கப்பா இன்னைக்கு எல்லாமே உழப்புறாங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜெர்சி கிராஸ். ஒரு 5 ரூபாய்க்குள்ள விலை சொல்லிட்டு இருந்தாங்க. 6 மாச கடாரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள போனோம்னா இன்னைக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் வரத்து அதிகமாவே இருக்கு. பொடிக்கண்ணு இருக்கு. ஐயா, இந்த பொடிக்கண்ணு என்ன விலை வருங்க? 8 ரூபா கொடுக்கணும். 8 ரூபா கொடுக்கணும். எத்தனை ஒரு 3 மாச கண்ணு இருக்குங்களா? 6 மாசத்து கண்ணு. 6 மாச கண்ணு. இந்த கண்ணெல்லாம் உங்களுதா? அதெல்லாம் வேற வீடு. வேற வீடுதா? அவளுதா? 3 சீட்டுக்காரரு. 3 சீட்டுக்காரரா? நாளைக்கு போட்டாளா? இது வந்து 3 மாச கண்ணு. ஒவ்வொன்று 6 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 கண்ணு வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாங்களா?
இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். எடுக்கல. அதே மாதிரி கருப்பு சட்டையில சேர்ற ஜெர்சி கண்ணு கொண்டாந்துருக்காங்க. இது வந்து ஒரு என்ன ரேட்னா வருது? என்ன ரேட் அப்ப 32. எத்தனை பல்லுனா போட்டிருக்கு? 2 பல்லு போட்டிருக்கு. 32 ரூபா ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அதாவது வாங்கி கொண்டு போனா அப்படியே செனை சேர்த்திக்கலாம், இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த தரத்தில் இருக்கிற கன்றுகள்லாம் 32 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா ஜம்முன் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கன்றுகள் வேணா நம்ம புளியம்பட்டி சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. அப்படியே அந்தால போயிடலாம். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெச்எப் கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஜெர்சி தான். இது எல்லாமே 2 பல் தரத்தில் இருக்கிற கன்றுகள். இதெல்லாம் என்ன விலை வருங்க? 5 ரூபாய்க்குள்ள வரும். எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷம் கண்ணு. ஒரு வருஷமான கன்றுகள் வந்து 12 ரூபாயில இருந்து 15 ரூபா ரேஞ்சுக்கு சொல்றாங்க ஒவ்வொன்றும். அப்படியே அந்தல பார்த்தோம்னா மாதிரி ஜெர்சி 2 கண்ணு இருக்கு. கடாரி. இந்த கடாரி கண்ணு என்ன விலை வருங்க? தெரியல. இது வந்து விலை பேசிக்கிட்டு இருக்காங்க, விலை மோதிட்டு இருக்காங்க. அதனால டீட்டெயில் கேட்க முடியாது. இன்னைக்கு மாடுகள் வரத்து, கன்றுகள் வரத்து கம்மியா தான் இருக்கு. அது போக இந்தல பார்த்தோம்னா பூராமே ஹெச்எப் கிராஸ், ஜெர்சி கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஹெச்எப் ஜெர்சி 2மே இருக்க மாட்டிருக்கு. சரிங்க. எல்லாமே கருப்பு வெள்ளை சட்டையிலே இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-6 கடாரிகள் கொண்டாந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? இன்னைக்கு சராசரி எல்லா வியாபாரியுமே கம்மியா தான் கொண்டு வந்திருக்காங்க. மாடுகள் வரதே கம்மியா தான் இருக்க மாட்டேங்குது. வருகையே கம்மியா தான் இருக்குங்க. ஆனா விலைகள் வந்து சராசரி சம்பல் விலை கம்மியா போகுது. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இதெல்லாம் ஒரு 25 ரூபாய்க்குள்ள. 35 இருந்து 25 வரைக்கும். இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். ஓ கண்டிப்பா வாங்கிக்கலாம். இங்க ரெகுலரா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதுல பெரிய தரத்துல வேணாலும் அந்த மாடு பெருவெட்டு ரகம் வந்து இந்த பேட்டைக்குள்ள நாங்க வச்சிருக்கோம். ஆமா, சந்தைப்பேட்டைக்குள்ள சனிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வந்தா வாங்கிக்கலாம். லட்சுமணன் பேட்டை. சந்தைக்கு வந்தா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நம்பர் 73 97 12 68 66. ரங்கநாதன், பேட்டை ரங்கநாதன், புஞ்சை புளியம்பட்டி. ஓகே, கன்றுகள் வேணா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு இங்க புளியம்பட்டி சந்தையிலேயே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தை கூட நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. அது போக ஏரியா பேட்டைங்கிற ஏரியாவுக்குள்ளதான் அவர் ஃபார்ம் வச்சிருக்காரு. அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.